இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரசன்னத்தில் கடிகார வேலையை தொடங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேலை முழுவதுமாக முடிந்துவிடும். பெரிய சக்ஸஸ்ஃபுல்லோட முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதும் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கிறோம். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஓரையை பார்த்து ஆரம்பிப்போம், 1 மணி நேரம் ஓரையை பார்த்து ஆரம்பிப்போம். 1.5 மணி நேரத்தில் எந்த 5 நிமிடம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறோம், ஒரு முக்கியமான விஷயங்கள் பத்திரம் சைன் பண்ண போகிறோம். ஸோ அது எந்த டைம் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு மணி நேரம் ஓரன்னா அந்த 1 மணி நேரம் ஓரையில் எந்த நேரம் சிறந்த நேரம், எந்த 5 நிமிடம் சிறப்பாக இருக்கும் அதில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றி இந்த 5 நிமிடங்களில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெற்றி உறுதி. எந்த 5 நிமிடங்கள் நமக்கு சிறந்த நேரமாக இருக்குன்றதை நம்மளே கண்டுபிடித்து கொள்ளலாம். அது எப்படின்றத சொல்கிறேன். இந்த கடிகார பிரசன்னத்தை நீங்களே ஆரம்பித்து உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்களே செய்யும் பொழுது அதில் பெரிய காரிய வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரசன்னத்தில் கடிகார பிரசன்னத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ கடிகார பிரசன்னத்தில் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக பிரசன்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரசன்னம்ன்றது அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து அதுக்கு நமக்கு சாதகமாக இருக்குதான்றதை தெரிந்து கொண்டு அந்த நேரங்களில் வேலை செய்யும்பொழுது அது பெரிய நற்பலனை நமக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் பிரசன்னன்றது அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கோட்சார கிரகங்கள். இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்குது, மற்ற கோள்கள்லாம் எங்கே இருக்குது, நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பிரசன்னம். இந்த பிரசன்னத்து மூலிமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம். பிரசன்னத்தில் நிறைய வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 35 பிரசன்னங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. அதை நம்ம பயன்படுத்தல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 6க்கும் மேற்பட்ட பிரசன்னங்கள் இருக்குது. என்னென்னா கடிகார பிரசன்னம், ஹோரா பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஸோ இது போன்ற பிரசன்னங்கள்லாம் இப்போது நடைமுறையில் இருக்குது, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. இதில் கடிகார பிரசன்னத்தை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். கடிகார பிரசன்னன்றது குறிப்பிட்ட நேரத்தை சாதகமாக குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக கணக்கக்கூடியது தான் கடிகார பிரசன்னம். இது எப்போன்னா பார்க்கலாம், எந்த நேரம் வேணால் பார்க்கலாம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, யார் வேணாலும் பார்க்கலாம். விஷயம் தெரிஞ்ச கடிகாரம் பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு உண்டான சம்பவத்தை, உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்களை நீங்களே செய்துக்கலாம். கடிகார பிரசனம் நிறைய வகையில் பயன்படுகிறது. அது பார்த்திங்கன்னா ஒருவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு பயன்படுது. ஜோதிடர்களான எங்களுக்கு நீங்கள் எந்த டைம் வந்திருக்கலாம் அந்த டைமுக்கு உண்டான கேள்விகள் என்ன கேள்வியோடு வந்துருப்பாருன்றதுக்காக பயன்படுகிறது. ஜோதிடர்களுக்காகவே நிறைய விஷயங்கள் பயன்படுது, பொதுமக்களுக்காகவும் ஒரு சில விஷயங்கள் பயன்படுது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுகின்றன கடிகார பிரசன்னத்தில் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம், நான் சொல்கிறேன். ஸோ நீங்களே அந்த கடிகார பிரசன்னத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கிறது. ஸோ கடிகார பிரசன்னம் யாரெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத யார் ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கான நேரங்களை குறித்து கொண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சுப விஷயங்கள் சிறப்பாக முடிகின்றன. ஸோ அது ஒரு சிறப்பாக முடிவதற்கான உந்துதலை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்ட நேரம் நடந்தால் கூட அதை குறைப்பதற்கான வேலையை அந்த கடிகார பிரசன்னத்தின் மூலம் கணிக்கப்பட்ட நேரம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அதை கணிப்பதுன்றது ரொம்ப சுலபமான மெத்தட் தான். ஸோ டைம் பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே, அதாவது கடிகார முள் பயன்படுத்தி டைம் பார்க்க தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த பிரசன்னத்தை ஈஸியாக கற்றுக்கலாம். மிகவும் எளிதான ஒன்று. அது எப்படின்றது சொல்லுதான். இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பொதுவாக ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோரையை பார்த்து ஆரம்பிப்போம். சுக்கிர ஓரை, குரு ஓரை, புதன் ஓரை, இதெல்லாம் சிறந்த ஓரைகள். இந்த ஒரு மணி நேரம் ஹோரன்றது ஒரு மணி நேரம் டைம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுத்துருவோம், வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரியும் எல்லாருக்குமே. இந்த ஓரைன்றது 1 மணி நேரம் இல்லைங்களா, அந்த 1 மணி நேரத்தில் எந்த டைம் சிறந்தது, எந்த டைம் எடுக்கலாம். 6 to 7 இருக்குது, அது நான் சுக்கிர ஓரையாக இருக்குது அப்படின்றப்போ 6 to 7 சுக்கிரன் ஓரை வெள்ளிக்கிழமை வரும்போது அந்த 6 to 7 எந்த டைம் ஆரம்பிக்கலாம், 6 மணி, 6:05, 6:10 தான். அதில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு நமக்கு தேவை அப்படின்றப்போ தான் கடிகார பிரசன்னம் ஒரு சிறந்த பிரசன்னமாக இருக்குது. அங்கே தான் இந்த கடிகார பிரசன்னத்தோட வேலை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு 5 நிமிடம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட 5 நிமிடம், அந்த 5 நிமிடம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறோம், ஒரு பத்திரம் சைன் பண்ண போகிறோம்,
6 to 7 மதியம் ஒரு 1 to 2 சைன் பண்ண போகிறோம். அந்த 1 to 2 எந்த டைமில் சைன் பண்ணலாம், ஒரு மணி நேரம் எப்போனா சைன் பண்ணலாமான்னா அதுலேயும் குறிப்பிட்டு ஒரு 5 நிமிடம் சொல்ல ரொம்ப ஷார்ப்பாக அந்த டைமில் கேப்சர் ஆகும். ஸோ அந்த டைமில் சைன் பண்ண சொல்ல ஒரு நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத ஈஸியாக மெத்தட் தான் அதுவும், அதையும் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு செயலை தொடங்கும் பொழுது கடிகார பிரசன்னத்தின் மூலம் செயலை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கொண்டு போய் விடக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி கிடைத்து விடும். அதேமாதிரி கெட்ட விஷயத்தையும் குறைக்கக்கூடிய சக்தி இதன் மூலமாக அதிகமாக இருக்குது. ஸோ தடைகளை நீக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த கடிகார பிரசன்னத்துக்கு உண்டு. அது எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை பார்க்கலாம். கடிகார பிரசன்னப்படி அப்படின்னாக்கா கடிகாரத்தில் வரக்கூடிய டைம், அதாவது கடிகாரத்தில் 3 முள் இருக்குது இல்லைங்களா, நிமிட முள், நொடி முள், மணி முள் சொல்கிறோம் இல்லைங்களா. கடிகார முள், நிமிட முள், மணி முள் சொல்கிறோம் இல்லைங்களா. அது 3 முள்ளில் நொடி முள் விட்டுடுங்க, மீதி 2 முள் நிமிட முள், மணி முள். அந்த 2 முள்ளும் சந்திக்கக்கூடிய இடம் தான் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுதுன்றாங்க. அது எப்பப்பெல்லாம் ஒன்றா வரும் அப்படிங்கிறத 12 மணிக்கு வரும், அதேமாதிரி 1 மணிக்கு 1:05 வரும். 2 முள்ளும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய டைம் சிறந்த டைம் சொல்கிறோம். அது எதுன்றதை ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பார்த்துருவோம். முதல்ல 1 மணிலேருந்து ஆரம்பிக்கலாம். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எந்த டைம் சிறந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:05 1:05னா 1:05க்கு மேலே ஒரு 5 செகண்டாவது போயிருக்கணும். 1:05 1:10 1:10 ஒரு 5 செகண்ட் முன்னாடியே முடிச்சிடணும். இப்போ 1:06 1:09 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 1:05 1:10 வரைக்கும் நல்ல டைம், 5 நிமிடம் நல்ல சிறப்பான நேரமாக இருக்கும். அப்போ 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2:10 2:15 அதேமாதிரி 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3:15 3:15 3:20 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 4:20 4:25 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா 5:25 5:30 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6:30 6:30 6:35 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா 7:35 7:40 8 மணிக்கு 8:40 8:45 9 மணிக்கு 9:45 9:50 10 மணிக்கு 10:50 10:55 11 மணிக்கு 11:55 12 மணிக்குள்ளே 12 மணிக்கு 12:01 12:05 இது நம்ம இதை மட்டும் நம்ம 12 மணி எடுக்க வேணாம், 12:02 எடுத்துக்கலாம். 12:02 12:05 ஒரு சிறந்த டைம். சரிங்களா. அந்த 12 மணிலேருந்து 12:02 விட்டுடுங்க. 12:02 12:05 வரைக்கும் அந்த 3 நிமிஷம் சிறந்த டைமாக இருக்கும். அங்கே தான் அபிஜித் முகூர்த்தம்ன்ற நேரமும் வருகிறது. ஸோ எப்பயுமே 12:02 12:05 வரைக்கும் ஒரு சிறந்த டைமாகவே இருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு இந்த 5 நிமிடம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த 5 நிமிடம் வரும். ஸோ அந்த 5 நிமிடம் எல்லா விஷயத்தையும் எல்லா சுப விஷயங்களையும் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான நேரம் இது. இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டைமில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா மிக சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நம்ம பாருங்கள், ஒரு லக்கணம் ஹோரைன்றது 1 மணி நேரம், அதையும் சுருக்கி ஒரு 5 நிமிஷமாக கொண்டு வந்துட்டோம். அந்த 1 மணி நேரத்தில் அந்த 5 நிமிஷம்ன்றது ஒரு சிறப்பான நிமிடமாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 to 2 பண்ணணும்னு இருப்பாங்க. நம்ம பார்க்க சொல்ல டைம் 1:10 ஆகிட்டு இருக்கும், அந்த டைம் முடிஞ்சிட்ருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2:10 தான் நல்ல நேரம், அதான் அந்த 5 நிமிடம்ன்றது வராமல் இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த 1:5:9 கான்செப்ட். அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது இல்லாமல் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் டைம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா அதே 1 மணி நேரத்து 1 மணின்றது எடுத்துப்போம். 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா 1:05 1:10 வரைக்கும் ஒரு டைம் நல்ல டைம் சொல்லியிருக்கீங்களா, அது கூட ஒரு 20 நிமிஷத்தை ஆட் பண்ணிங்க. 1:25 1:30 வரைக்கும் ஒரு சிறந்த டைம், அந்த டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அது கூட ஒரு 20 நிமிஷம் ஆட் பண்ணிங்கன்னா 1:45 1:50 வரைக்கும். இப்போ 3 நேரம் கிடச்சிச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா 1:05 1:10 1:25 1:30 இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1:45 1:50. ஸோ இந்த 1 to 2 அந்த 3 டைம் கிடச்சிச்சு, 3 நிமிஷம் கிடச்சிச்சு. ஸோ அந்த 5 நிமிஷத்தில் எந்த டைமெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு சுப நிகழ்ச்சிகளை இல்லை ஊருக்கு போகிறது, ஏதோ கோயிலுக்கு போக போகிறோம், நீண்ட தூரம் பயணம் போக போகிறோம் அப்படின்னா ஒரு டைம் பார்த்து கிளம்பலாம் அப்படின்றப்போ இந்த டைமில் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நல்ல முறையில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எல்லோரும் தெரிஞ்சு கொண்டு அதை பயன்படுத்தும் பொழுது மிக துல்லியமாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். இந்த நிமிடங்களை கடிகார பிரசனத்தை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கே புரியும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. நான் சொன்னது இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% தான் சொல்லியிருக்கேன். இந்த கடிகார பிரசனத்தில் முக்கியமான விஷயங்கள் தொடங்குவதற்கு எந்த நிமிடம்
சிறப்பாக இருக்குன்றது மட்டும்தான் சொல்கிறேன். இதுலேயே அசுப நேரம்லாம் கூட இருக்குது. எந்தெந்த டைமில் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த 1 ஹவருக்குள்ளேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 1 ஹவருக்குள்ளேயே எந்த டைமில், எந்த 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கலாம், எந்த 5 நிமிஷத்தில் ஆரம்பிக்கக்கூடாது, இது எல்லாமே இருக்குது. ஸோ அது அடுத்தடுத்த தேவைப்படுவதற்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எந்த டைமில் ஏன்னா ஒரு முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்க சொல்லும், எந்த டைமில் ஆரம்பிக்கணும். பொதுவாக அந்த லக்கணம் பார்த்து ஆரம்பிப்பதுன்றது சிறப்பு, அதுதான் பண்ணணும். அதேமாதிரி ஹோரை பார்க்குறவங்க உங்களுடைய ஹோரையும் ஒரு சிலர் ஹோரை பார்த்து ஆரம்பிப்பாங்க, அந்த ஹோரை பார்ப்பதும் சிறப்பு, அதுலேயும் பண்ணுங்கள். அந்த ஹோரன்றது 1 மணி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த 1 மணி நேரமும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது பண்ண போகிறதில்ல. ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ண போகிறது, ஒரு பத்திரத்தை எழுதுறது, பத்திரம் கையெழுத்து போடுறது, இல்லை ஊருக்கு போக சொல்ல கிளம்புறது, நம்ம 1 மணி நேரம் கிளம்ப போகிறதில்ல, ஏதாவது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் கிளம்புறோம். அந்த 5 நிமிஷத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முறை தான் இந்த கடிகார பிரசனம். இந்த கடிகார பிரசன்ன முறையில் அந்த முக்கியமான நிமிடங்களை கணித்து அதன் மூலம் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அந்த வேலை, அந்த முயற்சி வெற்றியில் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அற்புதமாக அதிக அளவில் இருக்கும் என்பதே இந்த கடிகார பிரசன்னம் தெரிவிக்கிறது. இதை முயற்சி செய்து பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.